இருந்தார். அவர் இப்ப மகுத்தா பேத்தார். இப்ப ஜனாதிபதி வேற ஹெல்மெட் போட்டுகிறார். அனுரகுமார திசாநாயக்க போன்ற ஒரு எதிர்கட்சி தலைவன் இருந்திருந்தால் இப்ப இருக்கிற இந்த என்பிபி தலைவர் ஜனாதிபதியை எப்படி கிழிச்சிருப்பான்? அந்த தலைவனும் சோரம் போய்விட்டான் சர்வதேசத்துக்கு. என்ன நாட்டினுடைய ஒப்பந்தம் மக்களுக்கு தெரியாது, பாராளுமன்றத்துக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது. எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர்களுக்கு லாபகரமாக அவர்கள் வென்றுவிட்டு 13வது சரத்தில் இருக்கின்ற அந்த மேக்சிமம் அந்த ஆக்டை பயன்படுத்த போகிறார்கள். வடகிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் எல்லோருமே வடகிழக்கு இணைவதற்கு ஆதரவளித்தால், தீர்மானம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா வடகிழக்கு இணைய வேண்டும். எனவே அரசியல்வாதிகளும் நாட்டை ஆள்பவர்களும் தப்பி உங்களாலே சதாம் ஹுசைனை கொன்றது போன்று, லிபியா கடாபியை கொண்டது போன்று முஸ்லிம்களை வைத்தே ஒரு தலைவனை கொண்டார்கள். கிண்ணியாவை வைத்தே கிண்ணியாவை அளிப்பார்கள், திருகோணமலையை வைத்தே திருகோணமலையை அளிப்பார்கள். வடகிழக்கில் வாழுகின்ற மக்களை வைத்தே வடகிழக்கை வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற அந்த மந்திரோபத்துக்கு கிண்ணியா மக்கள் இடம் கொடுக்க முடியாது, கிண்ணியா இளைஞர்கள் இடம் கொடுக்க முடியாது. ஆகவே இது லைட்டு போடுற ரோட்டு போடுற தேர்தல் இல்ல. போட்டா போல போட்டு கிழிச்சு விட்டுருவாரு. காசி கொதந்தானே திறசேரியில அங்க வட்டி கொடுக்கணுமா வாரமாஜம் என்று ரணில் கத்துறார். முழுது செக்குக்கு வியாபாரம். கதை எப்படி என்றா ஹோல்சேல்ல நகை விற்கிற கதை, நாடுட நிலைமை. எனவே அபிவிருத்தி மாயைகள் எல்லாம் பொய். முதல் கடனை கொடுக்கணும் நாடு, எல்லாத்துக்கும் டாக்ஸ். கடைசியில உடைமைகள் பறிமுதல் செய்யப்படுகின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே. முஸ்லிம் வர்த்தகர்கள் கவனமாக இருங்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் உறவுகள் கவனமாக இருங்கள். நீங்கள் நாட்டுக்கு தெரியத்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாடு PhD தானே வியாபாரத்தில், அரபித மூலதானே இவர்களுக்கு. எனவே நம்மளையும் குல்குவல்லாம் முக்காடு போட்டு குஷினிக்கு எரிப்பாட்ட போறாங்க. வர்த்தகம் உலகத்துக்கு காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். உங்களை அடக்கி ஒடுக்கி நமது பொருளாதாரத்தை கைப்பற்றி அவர்களுடைய கம்யூனிசத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் முஸ்தீபுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிசம் என்றாலே லிபியாவில் இன்றைக்கும் பானுக்கு போலின். எனவே அவைகளை பற்றி கதைக்கொண்டா நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். இந்த பிரதேச சபையை ஆளுவதற்கு தேசிய காங்கிரஸ் காட்டியிருக்கின்ற வேட்பாளர்களை விட வேறு யாரும் இருக்கிறார்களா? இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேசிய காங்கிரஸ் ஆட்சி செய்த உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்தது போன்று மயிலோ மரமோ எங்கேயாவது செய்திருக்கிறார்களா? கரப்ஷன் இல்லாத 2023ஆம் ஆண்டுக்கான கிழக்கு மாகாணத்தின் தங்க பதக்கம் எடுத்த சபைகள் எதுவென்று பார்த்தால் தேசிய காங்கிரசினுடைய ஆட்சியுடைய சபைகளே இருக்கும். SLA இருக்கிறார். எனவே சும்மா கதை சொல்லிக்கு வாராக்கள், திசை காட்டுறாக்கள். நீங்க அங்கால போய் காட்டுங்க. கிண்ணியாக்கு திசை காட்ட வரவனா மஜீதம்பியும் பெருந்தலைவர் அஷ்ரஃபும் திசை காட்டிய மக்கள் கிண்ணியா மக்கள். மௌலானாமார் திசை காட்டின ஆக்கள் நீங்க. மகிழா இஸ்லாம் வந்து உங்களுக்கு திசை காட்டப்படா. தெளிவாக இருக்க வேண்டும். எனவே
இந்த தேர்தல் யார் சேர்மனாக போகிறார், யார் உறுப்பினராக போகிறார் என்பதல்ல. கிண்ணியா மக்கள் கிழக்கை பாதுகாப்பதா அல்லது தாரை வார்த்து கொடுப்பதா என்கின்ற தேர்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாள் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் மற்றும் தேசிய காங்கிரசின் தேசிய இளைஞர் அமைப்பாளர் மற்றும் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் தோழர் சப்ராஸ் மன்சூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் ஜிப்ரி அவர்களை சிறு நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கின்றோம். பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்றென்றும் என் மதிப்புக்குரிய எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர் அத்தாவுல்லா சார் அவர்களே மற்றும் தேசிய காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர் மற்றும் தேசிய காங்கிரசினுடைய இம்முறை போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர்களே, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே இந்த கிண்ணியா பிரதேச சபையினுடைய எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி வாகை சூடுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த தேசிய காங்கிரஸ் இம்முறை மக்கள் மத்தியிலே பெரும் செல்வாக்கை செலுத்தி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த கிண்ணியா பிரதேசத்தில் மட்டுமல்ல ஏனைய மாவட்டங்களிலும் இந்த தேசிய காங்கிரஸ் ஏனைய வேட்பாளர்களை பின்னரடிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை இப்போது நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் நிச்சயமாக சத்தியமாக எதிர்வருகின்ற 6ஆம் தேதி வெற்றி வாகை சூடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலே இந்த பொய்யான வாக்குறுதிகளை நாம் கூறிக்கொண்டு சில வேட்பாளர்கள் ஏனைய கட்சி வேட்பாளர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். இதை யாரும் நம்பிவிட வேண்டாம். இத்தனை காலமாக இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி எத்தனையோ காலம் நாங்கள் ஏமாந்தது போதும். இனியும் யாரும் ஏமாற தேவையில்லை. எங்களுடைய தேசிய காங்கிரஸ் ஒரு உண்மையான, ஒரு நிதர்சனமான, ஒரு பொய்களவற்ற ஒரு தலைமையின் கீழ் நாங்கள் இம்முறை பயந்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய கிண்ணியா பிரதேச சபையிலும் இனிவரக்கூடிய காலங்களில் ஒரு உண்மையான பொய்களவற்ற பிரதேச சபையாக ஆளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக அதனை நிறைவேற்றுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்றுதான் எங்களுடைய இந்த காக்காமுனை வட்டார மண் உண்மையிலே மிக பெரும் பாக்கியத்தை பெற்ற மண்ணாக காணப்படுகின்றது.
ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஒரு வேட்பாளரை இம்முறை களமிறக்கி இந்த வேட்பாளரை இந்த கென்யா பிரதேச சபைக்கு அனுப்புவதன் ஊடாக நிச்சயமாக இந்த காக்காமுனை வட்டாரத்தில் மாபெரும் புரட்சிகளை, மாபெரும் அபிவிருத்திகளை, மாபெரும் முன்னேற்றங்களை அடையும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போன்றுதான் எனது வட்டாரம் கென்யா பூவாரசந்தி வட்டாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நானும் ஒரு வேட்பாளராக இம்முறை மீண்டும் ஒரு வேட்பாளராக எனது வட்டாரம் பூவாரசந்தியில் களமிறங்கி இருக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவியால், அல்லாஹ்வினுடைய துணையால், மக்களுடைய அமோக ஆதரவில் நானும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 6ஆம் திகதி அல்லாஹ்வுடைய துணையோடு வெற்றி வாகை சூடுவேன் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஏனைய வேட்பாளர்களை திணறடிக்கக்கூடிய ஒரு காட்சியை இப்போது மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவ்வாறான வேட்பாளர்களை எங்களுடைய தேசிய தலைமை இம்முறை கென்யா பிரதேச சபைக்கு வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றது. ஆகவே அன்பான வாக்காளர் பெருமக்களே, நான் உங்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், எதிர் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை பொய்யான வாக்குறுதியை நம்பி கேட்பவர்களுக்கு, பொய்யான வாக்குறுதியை அளிப்பவர்களுக்கு காசுக்காக பொருட்டுக்காக ஏமாந்து விடாமல் இவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் பயணிக்கின்ற எங்களுடைய ஆளுமை மிக்க வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இட்டு வெற்றி பெறச் செய்து எமது கென்யா மண்ணை முன்னேற்றுவதற்கு அனைவரும் ஒத்துழைத்து முன்வாரீர் என கேட்டு எனது சிறிய உரையிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சகோதரர் எஸ்.ஏ. ஜிப்ரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முன்னாள் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் மற்றும் கினியா பிரதேச சபையின் தலைமை வேட்பாளர் மற்றும் முன்னாள் பிரதேச செயலாளர், முன்னாள் சமுர்த்தி பணிப்பாளர் முத்தலிப் முபாரக் டியஸ் அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதில் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என்றும் என் மதிப்பிற்குரிய தேசிய காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் அனஸ்தர் அவர்களே, தேசிய காங்கிரசினுடைய தேசிய இளைஞர் அமைப்பாளர் முன்னாள் பேச்சாளர் எமது சப்ராஸ் மன்சூர் அவர்களே, அதே போன்று எமது பிரதேச சபையினுடைய ஒவ்வொரு வட்டாரத்துக்குமான வேட்பாளர்களாக அமர்ந்திருக்கின்ற எதிர்கால பிரதேச சபையை ஆளப்போகின்ற அன்புக்குரிய வேட்பாளர்களே, என்னுடைய பேச்சை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய் தந்தையர்களே, வீடுகளிலே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தில் பூத்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிண்ணியா பிரதேசத்தினுடைய முதலாவது பிரதேச செயலாளர், கிண்ணியா பிரதேசத்தினுடைய தேசிய ரீதியாக மாவட்டத்துக்கு பொறுப்பான சமுர்த்தி பணிப்பாளராகவெல்லாம் இருந்துவிட்டு இலங்கையினுடைய உயர்ந்த தரத்தினுடைய ஒரு உத்தியோகமாக இருந்த இலங்கை நிர்வாக சேவையினுடைய பதவிகளை எல்லாம் ஒரு பக்கமாக தூக்கி வைத்துவிட்டு இந்த பிரதேசம் ஏன் ஒரு அக்கறை பத்தாக இருக்கக்கூடாதா, ஏன் ஒரு காத்தாங்குடியாக இருக்கக்கூடாதா இன்றெல்லாம் மங்களாய்க்கின்ற உங்களை போன்ற சகோதரர்களுடைய உள்ளங்களை எல்லாம் விளங்கி கொண்டு SLAS என்ன,
அதனை எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு அரசியல் மூலமாக இந்த கிண்ணியா மண்ணை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும், புதிய நகரமாக எமது கச்சக்கொடத்தீவு பிரதேசத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையோடு, ஆசையோடு, சிந்தனையோடு அந்த அதிகாரங்களை எல்லாம் ஒரு பக்கமாக தூக்கி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவன் தான் நான். சிலர் கேட்டார்கள், சார் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வருகிறது, அப்படியான ஒரு பதவியை விட்டுவிட்டு கேவலம் ஒரு வட்டாரத்திலே நீங்கள் தேர்தலிலே குதித்திருக்கிறீர்களே ஏன் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். நான் அவர்களிடத்திலே சொன்ன பதில், ஒரு SLAஸை இடம் மாற்றுகின்ற ஒரு நீதியான நியாயமான SLAஸை இடம் மாற்றி மாவட்டத்திலிருந்து துரத்தி அடித்த வரலாறு அரசியலுக்குத்தான் இருக்கிறது. நான் நியாயமாக செயல்பட்டேன் என்பதற்காக வேண்டி கந்தளாய் கிண்ணியா எல்லையிலே இருக்கின்ற வாழைமடு, சுண்டியாறு, செம்பிமோட்டை போன்ற பிரதேசங்களை ஏனைய பிரதேசத்து மக்கள் எமது கிண்ணியாக்காரர்களுடைய காணிகளை எல்லாம் அத்துமீறி அடாத்தாக பிடித்து கொண்டு வருகின்ற பொழுது, அதற்கு இராணுவமும் போலீசும் உடந்தையாக இருந்து செயல்பட்ட பொழுது, நான் கிண்ணியாவினுடைய பிரதேச செயலாளராக இருந்து அந்த காணிகளுக்கெல்லாம் எல்லை போட்டு அந்த பிரதேசத்துக்கு காரணமாக இருந்த MKDS குணவர்தன அவர்களினால் இந்த மாவட்டத்துக்குள்ளே உன்னை எடுக்க மாட்டேன் என்று அவர் இறக்கும் வரை என்னை வெளி மாவட்டத்திலே வைத்து பரிபாலனம் செய்த ஒன்றுதான் இந்த அரசியல். கிண்ணியா பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த, கிண்ணியா பிரதேச சபையைச் சேர்ந்த இந்த மக்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். AL அப்துல் மஜீத் அவர்களுக்கு பின்னர் கிண்ணியா பிரதேசத்தினுடைய எல்லை தெரியாத அரசியல்வாதிகளும், எல்லை தெரியாத செயலாளர்களும், எல்லை தெரியாத உத்தியோகத்தர்களும், எல்லை தெரியாத சேர்மன்மாரும் தான் கிண்ணியாவிலே இதுவரைக்கும் இருக்கிறார்கள். காட்டச் சொல்லுங்கள், கிண்ணியா வானலினுடைய எல்லையை காட்டச் சொல்லுங்கள். எந்த அரசியல்வாதி, எந்த பிரதேச சபையினுடைய சேர்மனாக இருந்தவர், எந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்தவர் எல்லையை காட்டட்டும். நான் இந்த தேசிய காங்கிரஸில் இருந்து விலகுவதற்கு தயார். எனவே அன்புக்குரிய கிண்ணியா பிரதேச சபைக்குரிய வாக்காள பெருமக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை எல்லோரையும் மாடுகளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். இப்படியான வங்குரோத்த அரசியலுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு பிரதேச செயலாளராக இருந்து உங்களை எல்லாம் வரிசையில வர வைத்து அழகு பார்க்க வேண்டிய ஒருவன் இன்று உங்களுடைய காலடிக்கு வந்து, உங்களுடைய வீடுகளுக்கு வந்து, எனக்கும் ஒரு வாக்கு பிச்சை தாருங்கள், உங்களுடைய பிரதேசத்தை நான் அபிவிருத்தி செய்து காட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் என்றால், இந்த மக்களுடைய, இந்த அரசியல்வாதிகளுடைய வங்குரோத்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய வாக்காள பெருமக்களே, எமது கிண்ணியா பிரதேசத்தினுடைய 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 250 பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள் கிண்ணியாவிலே. 45,000க்கு மேற்பட்ட மாடுகள், கால்நடைகளை எமது கிண்ணியா மண்ணிலே இருக்கின்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் பண்ணையாளர்கள் எல்லோரும் குரங்கு பாஞ்சானை தாண்டி போகின்ற பொழுது, குரங்கு பாஞ்சான் கேம்பிலே இருக்கின்ற யாபோஸை சேர்ந்த, ஆமியைச் சேர்ந்தவர்கள் பெரிய பிரம்பினை எடுத்து அவர்களுக்கு துரத்தி அடித்த வரலாறுகளை அந்த பண்ணையாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் பிரதேச செயலராக இருந்த பொழுது வந்து அழுதார்கள், சார் எங்களுக்கு ஆமிக்காரன் அடிக்கிறான், நேவிக்காரன் அடிக்கிறான், இதனை கேட்க முடியாதா? எந்த அரசியல்வாதியும் கேட்கிறார்கள் இல்லை, நீங்களாவது வந்து கேளுங்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக சென்று குரங்கு பாஞ்சான் கேம்பிலே இருக்கின்ற யாபோஸ் பெரியவரிடம் கதைத்து அந்த பண்ணையாளர்களுக்கெல்லாம் உடனடியாக எமது கிராம உத்தியோகத்தரிடம் சொல்லி, எமது வெட்டினரி சர்ஜன் பசு வைத்தியர்களிடம் சொல்லி, அவர்கள் 2 பேரிடத்திலும் ஒப்பமிட்டு, நானும் ஒப்பமிட்டு, அந்த பண்ணையாளர்கள் எல்லோருக்கும் அடையாள அட்டை கொடுத்து 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் LTTயினர் உப்பாறு பிரதேசத்திலே, மஜீத் நகரை தாண்டி உள்ள பிரதேசத்திலே, செம்பிமோட்டை பிரதேசத்திலே இருந்த மாடுகளை பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த நிலையை மாற்றி அமைத்து அந்த 45,000 மாடுகளையும் அவர்கள் சென்று பார்த்து பரிபாலிக்கின்ற நிலைமையை உருவாக்கி கொடுத்த ஒரு பிரதேச செயலாளர் தான் உங்கள் முன்னிலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
எனவே அன்பு சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். இத்தனை வருட காலமும் நான் ஒரு உத்தியோகத்தராக இருந்ததன் காரணமாக உங்களிடத்தில் நான் இதனை சொல்லவில்லை. கேட்டார்கள், பேஸ்புக்கில் எழுதுகிறார்கள், சார் நீங்கள் டிஎஸ் ஆயிருந்த என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் கந்தலாய் வானல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் காடுகளை தள்ளி அவர்கள் தங்களுடைய காணிகளை எல்லாம் அவர்கள் தள்ளிய பொழுது, விவசாயம் செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் உடனடியாக பசலை கொடுத்த நடவடிக்கை செய்தார்கள். ஆனால் கிண்ணியா விவசாயிகளுக்கு எந்த விதமான பசலையும் கொடுக்கவில்லை. இவ்வாறு பசலை இல்லாமல் அலைக்கழிந்து அவர்கள் சின்ன பின்னப்பட்டு தங்களுடைய வயல்காணிகளை துப்புரவாக்கிய வயல்காணிகளை கூட செய்ய முடியாத ஒரு மிகவும் கேவலமான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே நான் பிரதேச செயலராக இருந்து சுமார் 12,000 ஏக்கர் காணிகளுக்கு வட்டமடுவிலே இருந்து செம்பிமோட்டை ஆலைமலை சுண்டியாறு வரைக்கும் அந்த காணிகளுக்கெல்லாம் பசலை கொடுத்து இன்று அந்த காணிகள் 12,000 ஏக்கர் காணிகளும் இன்று அவர்கள் பெர்மிட் எடுப்பதற்கான காரணகர்த்தாவாக இந்த முபாரக் டிஎஸ் தான் இருந்தார். எனவே நீங்கள் எல்லோரும் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு தெரியும், ஆமிக்காரன் மூலமாகவும் ஏர்போஸ்காரன் மூலமாக அடிபட்ட அந்த சமூகம் என்னுடைய முயற்சி மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 15 மாடுகளோடு போன மாடுகள் குறிசுடப்படாத இன்னும் 15 மாடுகளோடு சுற்றித் திரிகின்றது. எமது கிண்ணியா மண்ணைச் சேர்ந்தவருடைய கால்நடைகள் எல்லாம் பாதுகாத்து கொடுத்தவன், எமது கிண்ணியா மண்ணைச் சேர்ந்தவருடைய வயல் நிலங்களை எல்லாம் பாதுகாத்து கொடுத்தவன், கிண்ணியாவினுடைய மண்ணின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது எலெக்ஷன் இருக்கிறவர்கள் எல்லாம் மண்ணின் மைந்தன், மண்ணின் காவலன் என்று சொல்லுகிறார்கள். எந்த மண்ணை பாதுகாத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கச்சக்கொடத்தீவில் மாத்திரமல்ல, கிண்ணியா பிரதேச சபைக்கு சொந்தமான எல்லா பிரதேசங்களிலும் பாருங்கள், காணி பிரச்சனை இருக்கிறது. கேவலம் நான் பாதுகாத்து வந்த எல்லா காணிகளையும் விற்று பிழைக்கின்ற உத்தியோகத்தர்களும் விற்று பிழைக்கின்ற சமூகமும் என்று மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகளும் காணிகளை விற்று பிழைத்திருக்கிறார்கள். கேவலங்கட்ட அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் தேசிய காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த முபாரக்கை தவிசாளராக நீங்கள் ஆக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, சகோதரர்களே, நல்ல உதாரணம் தான் 2007ஆம் ஆண்டு நஜீபே மஜீத் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எனக்கு இருந்த நிர்வாகம் செய்கின்ற பொழுது நான் அரை ஏக்கருக்கு சொந்தமான ஒருவன், கச்சக்கொடத்தீவுக்கு சொந்தமான ஒருவன் என்பதற்காக வேண்டி சூரங்கல் மைதானத்தையும் கச்சக்கொடத்தீவு மைதானத்தையும் கோலிமுட்டை கரைச்சி மைதானத்தையும் என்னுடைய திட்டமிடலின் அடிப்படையிலே சொந்த முயற்சியால் சூரங்கல் மைதானத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் கச்சக்கொடத்தீவு மைதானத்துக்கு 13 லட்சம் ரூபாயும் கோலிமுட்டை கரைச்சி மைதானத்துக்கு 400 மீட்டர் கிரவுண்டாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி 15 லட்சம் ரூபாயையும் நான் கொடுத்து அபிவிருத்தி செய்து காட்டிய ஒரு பிரதேச செயலாளர் இன்று உங்கள் மத்தியிலே கேட்கிறேன். எனவே ஸ்போர்ட்ஸ் கிளம்பி எல்லோருமே சேர்ந்து என்னை ஒரு தவிசாளராக மாற்ற வேண்டும். இந்த தேசிய காங்கிரசுக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் எல்லோரும் நன்றி கட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று வரை இந்த கச்சக்கொடத்தீவு மைதானத்தை எடுத்து பாருங்கள். எனக்கு யாரும் பயமில்லை, நான் யாருக்கும் பயந்தவன் அல்ல. அல்லாவுக்கு மட்டும் அஞ்சி இந்த கை இன்னமும் லஞ்சம் வாங்காத சுத்தமான கை, இந்த உள்ளம் சுத்தமான உள்ளம், எந்த ஒரு கெட்ட மனிதனுக்கும் பயப்படாத உள்ளம். கிறிஸ்மேன் பிரச்சனையின் போது உங்களுக்கு தெரியும், நான் பிரதேச செயலராக இருந்த பொழுது ஃபைசல் நகரிலே இருந்து சுட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுட்டு வந்த பொழுது உள்ளே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கக்கூசுக்குள் ஓடிய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்மேன் பிரச்சனையின் பொழுது ரோட்டிலே இருந்து எல்லோரையும் நோன்பு காலம் பாதி அப்புல் பழத்தை சாப்பிட்டு நாங்கள் நோன்பு நோற்றோம். அன்று இரவு சுட்டுக்கொண்டு வருகின்ற ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது ஏர்போஸ்காரனும் ஆமிக்காரனும் போலீஸ்காரனும் கிறிஸ்மேன் பிரச்சனை, ஊர் முழுக்க பிரச்சனை, தனியாக நின்று உலமா சபை தலைவரும் நானும் இன்னும் 2 சகோதரர்களும் எங்களுடைய நெஞ்சிலே தோக்க வைத்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொன்னான். நாங்கள் சொன்னோம், நாங்கள் கிண்ணியாக்காரர்கள், நான் ஒரு பிரதேச செயலாளர், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது.
உங்களுடைய துப்பாக்கி அஞ்சுகின்ற ஒருவன் அல்ல நான் என்று கூறி அந்த இடத்திலே சமாதானம் பேசி அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும் நடந்த ஆர்ப்பாட்டங்களும் கேவலங்களும். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இளைஞர்களுக்கு வழிகாட்டி இந்த பிரதேசத்திலே சீனடியை ஊக்குவித்த ஒரு தலைவன் தான் நான். சீனடிக்கின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி கொடுத்தேன். சீனடி கிண்ணியாவினுடைய ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அந்த பாரம்பரிய விளையாட்டு மங்கிக் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கான ஒரு சங்கத்தினை உருவாக்கி அதற்காக வேண்டி ஒரு அமைப்பினை உருவாக்கி கொண்டு சென்ற பொழுது என்னை காட்டி கொடுத்தார்கள் ஒரு சிலர். இவர் ஜிஹாத் படை அமைக்கிறார். இப்படியான கேவலங்களை கூட இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒரு சில புல்லறிவுகள் செய்தார்கள். இதற்கெல்லாம் அஞ்சியவன் அல்ல நான். இன்று வரைக்கும் இந்த கச்சக்கொடத்தீவு மண்ணுக்கும் இந்த பிரதேசத்து சபைக்கும் சொந்தமான பல பிரதேசங்களுக்கும் நான் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செய்யாத ஒரு சேவையை கூட நான் செய்தேன். அதனை சொல்லித்தான் ஆக வேண்டும். 2009 ஆண்டு வாழைமடு, சுண்டியாறு போன்ற பிரதேசங்களிலே இருந்த வயல் நிலங்களுக்கு நானே தற்காலிக டாப்பினை கொடுத்து அவர்கள் பதவி செய்து அவர்களுக்கு பசலை கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இந்த மண்ணிலே இருக்கின்ற எத்தனையோ சகோதரர்கள் 2 வருடங்களாக எங்களுக்கு பசலையை நிப்பாட்டி விட்டார்கள் சார். யாருமே தேடுகிறார்கள் இல்லை. நாங்கள் அந்த எம்பியிடம் சென்றோம், இந்த எம்பியிடம் சென்றோம். கிண்ணியாவில 3 எம்பிமார் இருக்கிறார்கள். வாழமடு சுண்டியாறு அந்த விவசாயிகளை தேடுகிறார்கள் இல்லை, யாருமே கவனிப்பது காலில்லை என்று சொன்ன பொழுது உடனடியாக சென்று பிரதேச செயலாளரோடு கதைத்து அவருக்கு தெளிவுபடுத்தி வாழைமடு சுண்டியாறு பிரதேசம் அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுடைய காணிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். எனவே ஏன் அவர்களுடைய எலெக்ஷன் முடிந்து 4 நாட்களுக்கு பின்னர் நான் சென்றேன். கையோடு கடிதம் அடித்தேன். அன்றே அவர்களுக்கான பகலைக்கான அனுமதியை நான் பெற்றுக் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் எனவே அந்த விவசாயிகள் என்னை மறந்துவிடக் கூடாது. நான் இருக்கின்ற இந்த தேசிய கச்சக்கொடத்தீவு மைதானத்தில் நான் உடனடியாக வந்து அவரிடத்தில் போய் கலைத்து பிரதேச செயலகத்தின் மூலமாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். எனவே இந்த கச்சக்கொடத்தீவு மைதானத்துக்காக வேண்டி என்னை தவிர எந்த ஒரு அரசியல்வாதி உரிமை கொண்டாட முடியாது. இங்கிருக்கின்ற கச்சக்கொடத்தீவில் இருக்கின்ற இளைஞர்கள், இந்த விளையாட்டு கழக உறுப்பினர்கள் எல்லோரும் எனக்கு கடமைப்பட்டவர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலம் அது அரசாங்கத்துடைய சொத்து, இந்த மக்களுடைய இளைஞர்களுடைய சொத்து. இந்த சொத்தை நான் தவிசாளராக வந்தது முதலாவதாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கட்டடத்தை இடித்து தள்ளுவதற்கு கோர்ட்ஸ் மூலமாக அனுமதி எடுப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்வதோடு, இதற்கு முன்னர் இருந்த தவிசாளர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தவிசாளர்கள், ஏசிஎம்சியினுடைய தவிசாளர்கள், இப்படியான தவிசாளர்கள் எல்லாம் இருந்து இந்த கச்சக்கொடத்தீவு கிரவுண்டை சின்னாபின்னமாக்கிய வரலாறு தான் உங்களுக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்திலே எமது தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர் இந்த கிழக்கு மாகாணத்தை வடக்கிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொன்னிய அந்த மண்ணின் மைந்தன், கிழக்கின் மைந்தன், எமது தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு வருக வருக என்று நான் வருகின்ற என்னுடைய உரைக்கு நான் வருகின்றேன். தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் அதாவுல்லா சார் அவர்கள் தற்பொழுது எங்களுடைய கச்சக்கொடத்தீவு அவர்களை
சபை சார்பாக வரவேற்கப்படுகிறது. அத்தோடு எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தேசிய அமைப்பாளர் டாக்டர் சியாசர் அவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரையும் நாம் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்தும் உரை நிகழ்த்துகிறார் காக்காமுனை வட்டாரத்தினுடைய வேட்பாளர் முன்னாள் பிரதேச சபை செயலாளர் முபாரக் டிஎஸ் அவர்களை அழைக்கின்றோம். எனவே அந்த வகையிலே உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம், வில்வெளி, கச்சகுட தீவு, இந்த பகுதியில் இருக்கின்ற மகாமாறு வட்டாரம், அந்த பகுதியில் நடுவுற்று வட்டாரம், இந்த 4 வட்டாரத்தில் உள்ள இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மைதானத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த பிரதேச இளைஞர்களிடம் நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். நான் இந்த கச்சகுட தீவிலே இருந்து பிரதேச செயலகம் வரை ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி வருகிறேன். ராசிக்கிடம் கேட்டு பாருங்கள், தலைமை தாங்கி வருகிறேன், நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், சார் வழக்கு போகிறது, கொஞ்சம் தாமதிப்போம், 1 வாரம் பிந்துவோம் என்று கேட்ட பொழுது அந்த வழக்கினுடைய தீர்ப்பின் மூலமாக இந்த மைதானம் இப்பொழுது ஹீரோ விளையாட்டு கழகத்துக்கு இருக்கிறது. நான் பிரதேச சபையினுடைய தவிசாளராக நீங்கள் என்னை தெரிவு செய்தால், இந்த வட்டாரங்களில் எல்லாம் தேசிய காங்கிரஸை நீங்கள் தெரிவு செய்தால், எங்களுடைய சேவை முதலாவதாக இந்த கச்சகுட தீவு மைதானத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களிடத்திலே இன்னொருவர் கேட்டார், நீங்க தானே அடிக்கடி சொல்ற விஷயம், சூரங்களிலே இருந்து கிண்ணியா துறையடி வரைக்கும் அரசாங்க கட்டடத்தை கட்டுவதற்கு ஒரு கட்டடம் இல்லை. கச்சகுட தீவு வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்த பொழுது பக்கத்திலே காணி இல்லை. கிண்ணியாவுக்கான எமது பிரதேச சபைக்கான தனியான பிரதேச செயலகம் அமைப்பதற்கு காணி இல்லை. நான் பிரதேச செயலராக இருந்த பொழுது பிரதேச சபைக்கு முன்னால் இருக்கின்ற காணியை நர்சரியை அமைத்து அந்த கட்டடத்தை நெக்த ப்ராஜெக்ட் மூலமாக கட்டி கொடுத்து மாகாண சபையினுடைய பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற பொழுது, சிறுவர் நன்னடத்தை ஆணையாளராக கடமையாற்றுகின்ற பொழுது 7,50,000 2013ஆம் ஆண்டு ஒதுக்கி அந்த சில்ட்ரன் பாக்கை செய்த முதலாவது ஆள் தான். ஏனென்றால் எதிர்காலத்திலே பிரதேச செயலகம் ஒன்று எமது பிரதேச சபை பிரதேச பிரிவுக்கு வர வேண்டும் என்றால் அது பிரதேச சபை இந்த பக்கமாக இருக்கும், பிரதேச செயலகம் முன்னால் இருக்கும். எனவே அப்படியான ஒரு திட்டமிடலை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். அந்த திட்டமிடலுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைமை எனக்கு தேவை என்பதற்காக வேண்டித்தான் நான் தேசிய காங்கிரஸிலே சேர்ந்தேன். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரும் சரி, அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவரும் சரி, திருகோணமலை மாவட்டத்துக்கு அண்மை 20 வருட காலமாக இந்த மக்கள் வாக்குரிமை அளித்து வருகிறார்கள். இந்த மக்களுடைய 20,000 25,000 வாக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய பிரதேசத்தை கூட அபிவிருத்தி செய்யாமல் இன்னும் அவர்கள் படாடோபமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏழுமன்றால் சவால் விடுக்கின்றேன். ஏசிஎம்சி மூலமாக எமது ரிஷாத் பதுயுதீன் அமைச்சர் அவர்கள் 12 வருடங்கள் கைத்தொழில் அமைச்சராக இருந்தார். இந்த 12 வருடங்களிலே திருகோணமலை மாவட்டத்தை புறக்கணித்துவிட்டு இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் சொல்லி காட்டட்டும் அல்லது அவருடைய கட்சிக்காரர்கள் சொல்லி காட்டட்டும், திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்கி இருந்தால் இந்த தேசிய காங்கிரஸில் இருந்து நான் விலக தயார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் பார்க்கட்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று பின்னால் ஓடுகின்ற மரத்துக்கு பின்னால் ஓடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலம் எல்லாம் மலையேறிவிட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஸ்ரீலங்கா அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் சேர்ந்து சபையை அமைத்தார்கள். இறைச்சி மார்க்கெட்டிலே ஊழல், மீ மார்க்கெட்டிலே ஊழல், பல்பு வாங்குறதிலே ஊழல். இந்த ஊழல்களை செய்தவர்கள் யார்? இந்த பிரதேச செயலாக இருந்த இந்த முபாரக், இந்த கை சுத்தமான கை. சொந்த நிலத்தை விற்றுத்தான் என்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் அடைத்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், போய் பாருங்கள் என்னுடைய வீட்டை. நான் சொந்த மனைவியினுடைய காணியை கூட நான் விற்பனை செய்துவிட்டு கடனை அடைத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே,
நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு பின்னாலும் ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரசுக்கு பின்னாலும் செல்லுகின்ற சகோதரர்கள் மிக நிதானமாக இருக்க வேண்டும். இந்த 20 வருட காலத்திலே இந்த 2 கட்சிகளும் திருமலை மாவட்டத்துக்கு என்ன செய்தது, இந்த கச்சகுடத்தீவுக்கு என்ன செய்தது, இந்த மைதானத்துக்கு என்ன செய்தது, இந்த பிரதேச சபைக்கு என்ன செய்தது? நான் உருவாக்கிய ஒரு வாசிக சாலை தான் கச்சகுடத்தீவு வாசிக சாலை. நான் ஸ்பெஷல் கமிஷனராக இருந்த பொழுது இந்த வாசிக சாலை உருவாக்கினேன். இந்த வாசிக சாலை இன்று தேடுவாராட்டு நிலையிலே கச்சகுடத்தீவு மக்களால் பாவிக்கப்பட முடியாத நிலை இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு கேவலமான நிர்வாகத்தை செய்துவிட்டு இன்று உங்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார்கள். எங்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பத்தை தாருங்கள், நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் அதனை செய்கிறோம், அதற்காக வேண்டி 5 கிலோ அரிசையும் ஒரு கிரவலையும் கொட்டிவிட்டு வாக்கு கேட்கிறார்கள். ஊழல்வாதிகள், ஊழல் கட்சிகளாக இந்த 2 கட்சிகளும் இருந்தது. இன்று என்பிபியும் இதே விடத்தை பொய்யை சொல்லி 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 மக்களை ஏமாற்றி தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு கதையும், தேர்தலுக்கு பின்னர் அனுரகுமார திசாநாயக்க இன்று இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு விடயத்தையும் இன்று செய்து கொண்டு வருகின்ற அந்த ஆட்சியை நாங்கள் கண்டு கொண்டுகிறோம். எனவே இதுக்கெல்லாம் சாவுமணியை அடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். கடுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சிந்தித்து வாக்களிக்கின்ற பொழுது தேசிய காங்கிரசுக்கு இந்த குதிரை சின்னத்துக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் ஒரு ஊழல் இல்லாத பிரதேச சபையை நாங்கள் உருவாக்கி தர முடியும். அதற்கு நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம். எமது தேசிய தலைவர் அதற்கு தயாராக இருக்கிறார். இந்த தேசிய தலைவருக்கு ஒரு லஞ்சம் ஊழலை சம்பந்தப்பட்டவர் என்ற பெயர் இல்லை, தேசிய காங்கிரசுக்கு ஊழல் செய்த கட்சி என்ற பெயர் இல்லை. எனவே அப்படியான ஒரு தூய்மையானவர்கள் தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். இந்த மக்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய சட்டம். எனவே இந்த சிந்தத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இறுதியாக ஒரு விடயம், எமது பிரதேசத்திலே சம்பந்தப்பட்ட விடயம். நானும் முன்னாள் சேர்மன் நிகார் அவர்களும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய சொந்த காசை போட்டுத்தான் நாங்கள் உப்பளத்திலே இருக்கின்ற உப்பு ஃபேக்டரியை நாங்கள் அமைத்தோம். இந்த உப்பு ஃபேக்டரி நாங்கள் 2 பேரும் எங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து ஒரு பகுதியை நாங்கள் உப்பு ஃபேக்டரிக்கு இனாமாக கொடுத்தோம். உப்பு சங்கத்துக்கு நன்றாக தெரியும், 5 வருடங்கள் கிண்ணியா விஷன் பராமரிக்க வேண்டும். அதிலே வந்த செலவுகளை கிண்ணியா விஷனுக்கு 5 வருடங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த 5 வருடத்துக்கு பின்னர் இந்த உப்பு சங்கத்துக்கு தான் அந்த ஃபேக்டரி வர வேண்டும். ஆனால் இன்று அந்த உப்பு சங்கத்துக்கு சொந்தமாக வேண்டிய காணி விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விற்பனை செய்யப்பட்ட காணியை நான் தவிசாளராக வந்தால் இந்த உப்பு உற்பத்தியாளர் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு நான் பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து உற்பத்தியாளர்களும் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த கனியூன் அவர்கள் பிரதேச சபைக்கு அந்த காணிகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். பிரதேச செயலராக இருந்த இந்த முபாரக் இல்லை, யார் யாரெல்லாம் உப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமான காணிகளாக மாற வேண்டும் என்று இன்று அவர்களுக்கு அனுமதி பத்திரம் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவன் நான் தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் இன்னும் 50 பேருடைய காணி பிரச்சனை அதிலே இருக்கிறது. அந்த 50 பேருடைய காணி பிரச்சனைகளை தேர்தல் முடிந்த பின்னர் இன்ஷா அல்லாஹ் நான் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, தேர்தலிலே நீங்கள் வாக்களித்தாலும் சரி, வாக்களிக்காவிட்டாலும் சரி, ஆனால் உங்களுக்கு நான் அந்த பிரச்சனைகள் தீர்த்து தருவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்மையிலே இறுதியாக நடந்த ஒரு விடயம், 1/2 ஏக்கர் கச்சகுடத்தீவு முனச்சேனையிலே இருக்கின்றவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். உப்பு செய்கின்ற பொழுது அவர்களை போலீஸ் CID வந்து அரெஸ்ட் பண்ணினார்கள். என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், சார் எங்களை தேடுறதுக்கு யாரும் இல்லை. அதில் உள்ள 28 பேர் 30 பேர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், சார் எங்களுக்கு இது விடிவு ஒன்று வராதா, நித்திரை வருவதில்லை, என் புள்ள அழுது, என் மனைவி அழுகிறாள், நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை, சாப்பிட தோணுதில்லை எங்களுக்கு என்றெல்லாம் வந்து அழுத பொழுது அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு பிரதேச செயலாளரிடம் போய் கதைத்து அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், இது பரம்பரையாக 10 வருட காலமாக உப்பு செய்து வருகின்ற காணி, எனவே உடனடியாக பர்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று அந்த பிரதேச செயலாளர் நான் போய் கதைத்தது. எந்த அரசியல்வாதியும் கதைக்கவில்லை, எந்த முன்னாள் சேர்மனும் கதைக்கவில்லை, இன்று வாக்கு கேட்கின்ற எந்த ஒரு உறுப்பினரும் கதைக்கவில்லை. இந்த முபாரக் தான் கதைத்தான். இந்த முபாரக்கு மாத்திரம்தான் உப்பு செய்கின்ற எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். இந்த தேசிய காங்கிரசுக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் உப்பு செய்கின்றதன் மூலமாக வருமானம் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் எல்லோரும், உப்பு செய்கின்றவர்கள் மூலமாக வருகின்ற வருமானம் பெறுகின்ற ஆண்கள் எல்லோரும் துரோகிகளாக மாறுவீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் அதனை எல்லாம் எதிர்பார்த்து வாக்கு கேட்கிறவர்கள் நாங்கள், சில்லறைகளுக்கு வாக்கு கேட்கிறவர்கள் நாங்கள்,
கொள்கைவாதிகள், கை சுத்தமானவர்கள் பிரதேச சபை ஊழல் இல்லாத ஒரு பிரதேச சபையாக மாற்ற வேண்டும் என்றால் தேசிய காங்கிரசுக்கு தாருங்கள். எமது தலைவரின் பின்னணியிலே நாங்கள் செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம். நேரம் போவதனால் இன்னும் பேசுவதற்கு நான் 1 மணித்தியாலையும் 2 மணித்தியாலையும் பேசுவேன். ஆனால் அடுத்த சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் தலைவர் அவர்களை வரவழைத்து எமது பிரதேசத்தில் இருந்த விஷயங்களை பேசுவோம். நீங்கள் எல்லோரும் சிந்தித்து எதிர்வருகின்ற தேர்தலிலே நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரதேச சபையினுடைய 8 வட்டாரத்திலும் நீங்கள் தேசிய காங்கிரஸை வெல்ல வைப்பதன் மூலமாக ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவதற்கு உந்து சக்தியாக நீங்கள் இருப்பீர்கள். அதனை செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னை போன்றவர்களே தூய்மையானவர்கள் இருக்கின்ற இந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாள் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் மற்றும் கினியா பிரதேச சபையின் தலைமை வேட்பாளர் மற்றும் முன்னாள் பிரதேச செயலாளர் முன்னாள் சமுர்த்தி பணிப்பாளர் முத்தலிப் முபாரக் டிஎஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்போது தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் ALM அத்தாவுல்லா சார் அவர்களை ஒரு சிறிய உரை நிகழ்ச்சி அழைக்கிறேன். குதிரை சின்னம் அது வெற்றி சின்னம், குவலயம் போற்றும் குலமண்ணன் சின்னம். எல்லாம் கூடி வாக்குகள் போட்டு இந்த அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு, வரலாற்றிலே நாம் இவ்வாறான கூட்டங்களில் கலக்க வேண்டிய பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்று 10 மணியுடன் கூட்டங்களுக்கான அனுமதி முடிவடைகிற தருணத்திலே இன்னும் ஒரு கூட்டம் மாஞ்சோலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் உங்களோடும் நான் பேச வேண்டும், மாஞ்சோலை கூட்டத்திலும் நான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு இறுக்கமான நேரத்தில் உங்களோடு எதனை சொல்லுவது, எந்த இடத்தில் ஆரம்பிப்பது என்கின்ற நிலையில் முதலாவதாக இந்த மேடையிலே எனக்கு முன்பு பேச அமர்ந்திருக்கின்ற நிர்வாக சேவை அவர்களை நான் விളിக்கிறேன். ஒரு அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் எவ்வாறு ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்க முடியுமோ, அவர்களுக்கு அடுத்தபடியாக செயலாளர்களாக இருக்கின்றவர்கள் இவ்வாறான நிர்வாக உத்தியோகத்தர்கள். இலங்கையினுடைய நமது அரசியல் வரலாற்றில் பல இவ்வாறான செயலாளர்களை பல அமைச்சிலே நான் சந்தித்திருக்கிறேன். இவ்வாறானவர்கள் நமது பிராந்தியத்திற்கு பிரதேசத்திற்கு இன்றியமையாதவர்கள். அவர்கள் கிண்ணியாவுக்கு மாத்திரமல்ல, மொத்தமான நாட்டில் இருக்கின்ற நிர்வாகத்திற்கு அவருடைய தலைமையில் கிண்ணியா பிரதேச சபையினுடைய வேட்பு மனுவை நாங்கள் தாக்கல் செய்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் கிண்ணியா பிரதேச சபையை குதிரை சின்னம் வென்றெடுக்கும் என்ற உணர்வுகள் எங்கள் மத்தியிலே இருந்தது. அவரை விളിத்து நேரத்தை கவனத்திலே கொண்டு இங்கிருக்கின்ற பிரதேச சபையினுடைய வேட்பாளர்களை விളിத்து, அதோடு தேசிய அமைப்பாளர் டாக்டர் சியா, கட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்களை விളിத்து குறிப்பாக
இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை கேட்பதற்கென்று வந்திருக்கின்ற பெரியோர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், அவர்கள் பேர் சொல்லி என்னை மாத்திரம்தான் இலங்கையில் அழைக்கிறார்கள். சிறுவர்கள் கூட போகின்ற பொழுது வீதியிலே பார்ப்பார்கள். பார்க்காவிட்டால் எனது பேரை சொல்லி பாரம்பார்கள். எவ்வளவு உரிமை! அந்த உரிமை உள்ள நமது இளம் சிறார்களை விழித்து வீடுகளிலும் இந்த முகநூல் வாயிலாகவும் இந்த கூட்டத்தை கேட்டிருக்கின்ற கிண்ணியா பிரதேசத்தினுடைய மக்கள் அனைவரையும் விழித்து உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே வாக்களிப்பது என்பது, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், வாக்களிப்பது ஆளுக்கு மட்டுமல்ல, வாக்களிப்பது அந்தந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கு. நீண்ட நெடு காலம் கிண்ணியா பிரதேச சபை பிரிக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனையோ ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிண்ணியா நகர சபையை ஆட்சி செய்திருக்கிறார்கள். பல கட்சிகள் தேர்தலிலே கேட்டு எல்லோரும் வாக்களித்திருக்கிறீர்கள். ஆனால் இது கால வரைக்கும் கிண்ணியா பிரதேசம் தொடர்பாகவோ, கிண்ணியா மாநகரம் தொடர்பாகவோ, அல்லது திருமலை மாவட்டத்தினுடைய பிராந்தியங்களின் அபிவிருத்தி தொடர்பாக ஏதாவது திட்டமிடல் நடந்திருக்கிறதா என்று கேளுங்கள். ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் திருவிழாக்களுக்கு வருவதை போன்று கண்டியிலிருந்தும் மன்னாரிலிருந்தும் வந்து நம்மை கட்சிகள் என்று உசுப்பேற்றி நமது மக்களின் இறமைகளை பெற்று அவர்கள் சென்று விடுவார்கள். நாம் நடு வீதியிலே நிப்பாட்டப்படுவோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நமது முஸ்லிம் மக்கள் அம்பாறை மாவட்டத்தில் 80,000க்கு மேற்பட்ட வாக்குகளை ஜேவிபிக்கு அளித்தார்கள். ஒன்றுமில்லை. யாருமே ஒருவரும் பாராளுமன்றம் செல்லவில்லை. இந்த திருகோணமலை மாவட்டம் வாக்கு வாங்கி கூடிய கிண்ணியா பிரதேசத்தில் அவர்களும் அப்படி வாக்குகளை போட்டார்கள். ஜனாதிபதி தேர்தலிலும் எதற்கு வாக்களிக்கின்றோம் என்று தெரியாமல் போட்டார்கள். ஜேவிபியினுடைய கொள்கை உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் யார் என்பதை கிண்ணியா பிரதேசத்தின் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? ஆகவே நாங்கள் தோல்வி. நாடு முழுவதும் இன்று சிங்கள மக்களும் நாங்கள் பிழை செய்து விட்டோம் என்று எண்ணுவது ஒரு புறம் இருக்க, முஸ்லிம்களும் உணர்ந்து கொண்டார்கள். தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் தலைவர் அஷ்ரபோகனுடைய காலமிருந்து விசேடமாக இலங்கையில் வாழுகின்ற சிறுபான்மை மக்கள், முஸ்லிம் மக்களினுடைய பிரச்சினைகள், இருக்கை, காணி, நிலப்புலம், வளப்பங்கீடு தொடர்பில் நிறைந்த அறிவோடு அனுபவத்தோடு நாங்கள் தான் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இந்த திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கும் அது நன்றாக தெரியும். இந்த உலகமே விரும்புகின்ற ஒரு இடம். உலகத்தார் எல்லோருக்கும் திருகோணமலை மாவட்டம் வேண்டும், சண்டியர்களுக்கு வேண்டும், வியாபாரம் செய்கின்ற நாட்டவர்களுக்கு வேண்டும். ஆனால் நமக்கு தேவையில்லை. நாம் எல்லோரும் திருகோணமலை மாவட்டத்தையும் கிழக்கு மாகாணத்தை பற்றியும் நாங்கள் சிந்திப்பதில்லை. ஆகவே எங்களுக்கு தலைவர் அஷ்டபோகனிடம் இருந்து நாங்கள் இந்த நாட்டில் ஒரு அரசியலை செய்த அந்த காலம் இருந்து அவருடைய மரணத்தின் பின்பு முறையான அரசியலை நாங்கள் எடுத்து வந்ததனால்தான் கிழக்கு பிரிப்பா, பயங்கரவாதிகள் இல்லாமல் செய்கின்ற ஒரு முறைமை போன்ற அத்தனைக்கும் தேசிய காங்கிரஸ் கால்கோளாக இருந்திருக்கிறது. இந்த நாட்டின் எந்த மாவட்டத்திற்கு, எந்த ஊருக்கு போனாலும் தேசிய காங்கிரஸ் தலைமை அத்தாவுல்லா
திறந்து வைத்தவைகள் தான் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும். புத்தளைக்கு போங்கள், கதிர்காமத்திற்கு போங்கள், கொழும்புக்கு போய் பாருங்கள், அனுராதபுரத்துக்கு போய் பாருங்கள், புலனறுவைக்கு போய் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த திருகோணமலை மாவட்டத்தின் தலைவராக இருந்து ஒவ்வொரு ஊரினுடைய டிசிசி இணைப்பு குழுவிலும் தலைமை கொடுத்து இந்த ஊரின் பிரச்சனைகள் என்ன, எப்படி தீர்க்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவடைந்திருக்கிறோம். எவ்வாறு கிண்ணியாவில் ஒரு வட்டமடு இருக்கிறதோ அதே போன்றுதான் அக்கரைப்பற்றிலும் ஒரு வட்டமடு இருக்கிறது. வெள்ளாமையும் மாடு வளர்ப்பும் நமக்குரியது. இதனை எங்கு செய்ய வேண்டும் என்று ஒழுங்குபடுத்துவதற்கு தலைமை இல்லை. திருகோணமலையிலே நடக்கின்ற டிசிசி கூட்டங்களில் வாக்களித்த முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிமார் மற்ற எம்பிமார்கள் வருவதுமில்லை, அதை பற்றி அவர்களுக்கு தெரிந்ததும் இல்லை. நாங்கள் வந்து தலைமை தாங்கியதன் பிறகுதான் இணைப்பு குழு என்றால் என்ன, இவைகள் பேசப்படுகிறது, எவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதையெல்லாம் நம்மவர்கள் புரிந்து கொண்ட வரலாற்று காலம் இது. எனவே தேசிய காங்கிரஸ் என்பது நமது நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கான கட்சி. விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற நமது உடன்பிறப்புகள் ஒரே பிரதேசமாக, ஒரே மொழியாக, ஒரே உணவாக, ஒரே நிலவாக பார்க்கின்ற நாம் வாழுகின்ற பிராந்தியம். எங்கு திரும்பினாலும் இவ்வாறான வளம் எங்கும் இல்லை. ஆனால் இந்த வளநிலங்களை எவ்வாறு, எப்படி பாவிப்பது, எப்படி நம் மக்கள் வாழ்க்கைக்கு இதனை பாவிப்பது? வளமான காடு, வளமான களப்பு, எங்கோ பெய்கின்ற மழை, மலையகத்திலே பெய்கின்ற மழை அவ்வளவும் அப்படியே வந்து கடலிலே கலக்கின்ற, சமுத்திரத்திலே கலக்கின்ற பெருமூர்கள். கடற்கரையில் இருந்தால் அப்படித்தான் நாங்கள் இருப்போம். புல்மோட்டையிலே இதே கடல் ஆறு வந்து அப்படியே இயற்கையாக அரித்து உலகத்திற்கு கொடுக்கின்ற எத்தனையோ விதமான கனிய மணல்களை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் காணும் இலங்கையை வாழ வைப்பதற்கு. அப்படியான வளம் குளிக்கின்ற இடம். கிண்ணியாவின் முதலாவது பாலத்தை நானும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் வந்து ஆரம்பித்தோம். நான் பெருந்தெருக்கள் அமைச்சராக இருந்த பொழுதுதான் அதற்கு மொத்தமான அனுமதியையும் வழங்கினோம். சின்ன தௌஃபீக் அவரும் பின்னால வந்தார். நான் கூட்டத்தில் காட்சிக்கிறீங்க. அதனை நாங்கள் செய்து ஆரம்பித்த அந்த பணிகள், அன்று ஆரம்பித்து பாலம் கட்டிய பிறகு அன்றிருந்த நம்மவர்களோடு நான் சொன்னேன், இது அழகான இடம், இது ஒரு சொர்க்கபுரி. எத்தனையோ மக்கள், இந்த மாகாணத்தின் மக்கள், மாகாணத்திற்கு வெளியே இருக்கின்ற மக்கள் அழகாக ரசிக்கின்ற ஒரு இடம், பொருளாதார வலயமாக மாறும். இந்த இடங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். பார்க் எங்கு இருக்க வேண்டும், எங்கு மைதானம் இருக்க வேண்டும், எங்கு சந்தை இருக்க வேண்டும், எங்கு மக்கள் வாழ வேண்டும், எங்கு வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய எண்ணம் இன்று அரசியலுக்காக அல்ல, நீண்ட காலம் இருந்தது. அதனால் தான் கடைசியாக நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் யூடிஏயை அழைத்து, நகர அபிவிருத்திக்கு பொறுப்பானவர்களை அழைத்து ஒரு பிளானை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கிண்ணியா மொத்தமான நகரமும் பிரதேசமும் உள்ளடங்கலாக செய்ய வேண்டும் என்று எண்ணி அதற்கான முயற்சிகளை நான் செய்திருந்தேன். நமது காணிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனபரிபாலன திணைக்களத்திலிருந்து நமது காணிகள், நமது மக்களினுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டம் உங்களுக்கு தெரியும்,
அங்கு நிர்வாக பயங்கரவாத முஸ்லிம்களை அடக்கி கொண்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் உள்ள காணிகளை முறையாக மீட்பதற்கான மொத்தமான எத்தனங்களையும் நாங்கள் செய்திருந்தோம். இவற்றை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று தேர்தலுக்கு வந்து தேசிய காங்கிரஸ் உங்களிடம் வாக்குக்காக இவற்றை பற்றி பேசவில்லை. முதலாவது எண்ணம் இன்னமல் ஆமாலு பின்னியாத், நமது ஊர், நமது நகரம், நமது மாவட்டம், நமது மாகாணம், நமது நாடு என்று சிந்திக்கின்ற அரசியல் கட்சிகளால் மாத்திரம்தான் அதனை செயல்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த வளமான பூமிக்கு நாங்களும் கூட இருக்கிறோம், இதனை ஒழுங்குபடுத்துவோம், அதற்கு ஒரு அதிகாரம் தாருங்கள். இவ்வாறு எண்ணுகின்ற எங்களிடம், தேசிய காங்கிரசிடம் கிண்ணியா பிரதேச சபையை நீங்கள் கையிலே தந்தால் எப்படி மடித்து கட்டி கொண்டு நாங்கள் அந்த வேலைகளை செய்வோம்? எவ்வளவு அதிகாரங்களுடன் செய்வோம்? எவ்வளவு நேர்த்தியாக செய்வோம்? இவ்வாறான ஒரு பிரதேச செயலாளராக இருந்த அனுபவம் உள்ள உங்களுடைய மகனின் தலைமையில் எவ்வளவு எங்களால் செய்ய முடியாமல் போகும்? யோசித்து பாருங்கள். ஆகவே இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த பேச்சு இவ்விடத்திற்கான பேச்சு மாத்திரமல்ல, இந்த மக்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு. ஆகவே என் உடன்பிறப்புகளே, இப்பொழுது இவ்வளவுதான் என்னால் பேச முடியும். இன்ஷா அல்லாஹ், குதிரை என்பது ஒரு வெற்றி வாகனம். குதிரை எப்பொழுது அரசியலுக்கு சின்னமாக வந்ததோ அன்று புலி ஓடிவிட்டது, மற்றவைகள் எல்லாம் ஓடிவிட்டன, நின்று பிடிக்க முடியாது. குதிரை இப்பொழுது கிண்ணியா பிரதேசத்திலே வந்து அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அது வெற்றி சின்னம். ஆகவே என்னுடைய நேரம் இறுக்கமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் நிறைய பேச வேண்டும். மைதான பிரச்சனை நிறைய இருக்கிறது, இடம் இருக்கிறது எங்களிடத்திலே. வைத்தியசாலை கிண்ணியாவை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இந்த கிழக்கு மாகாணத்தில் ஆக கூடுதலாக மக்கள் வாழ்கின்ற இடம் ஒரு வைத்தியசாலையை கூட செய்ய முடியாமல் போன அரசியல்வாதி ஏலே அப்துல் மஜீத் அவர்தான் இந்த பிராந்தியத்திற்கு, இந்த திருகோணமலை மாவட்டத்திற்கு ஏதாவது செய்த ஒரு மூத்தவர். அவர்களை எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த கிண்ணியா வைத்தியசாலை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், என்னது நெலும்புக்கடி, டெங்கு வந்து இந்த ஊர் மக்கள் பட்ட வேதனைகள் தெரியும். இருப்பதற்கு கட்டில் இல்லை. இவைகளை முறையான ஒரு வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும் என்று டிசிசியிலே தீர்மானம் எடுத்து ஒரு இடத்தையும் நாங்கள் ஒதுக்கீடு செய்த வரலாறுகள் இருக்கிறது. இவைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஒழுங்கான முறையான வைத்தியசாலை கட்டப்பட வேண்டும். பாடசாலைகள் முறையாக்கப்பட வேண்டும். பாதைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நமது வள நிலங்கள் எவ்வளவு அழகான இடம், இவைகளிலே நாம் முடியுமான நமக்கு இருக்கின்ற சொத்து அவைகள் தான். இவைகளை பாதுகாப்பதற்கான எந்த எண்ணமும் நாம் சொல்லுகின்ற கட்சிகளிடம் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிண்ணியாவை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுஎன்பிக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் காங்கிரஸ் சிந்தித்ததே கிடையாது. மயில் குறுக்கால வந்தது, கண்டியிலிருந்து உருவாக்கிய கட்சி அல்ல. என்ன செய்திருக்கிறார்கள்? சொந்த மாவட்டம் மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணத்தை போய் பாருங்கள். இங்கு வந்து கையை உயர்த்தி கிழக்கு மாகாணத்திற்கு ஏதோ செய்ய போகிறேன் என்று இந்த மக்களுடைய வாக்குகளை அள்ளி கொண்டு போவது. இவற்றை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமது நிலம், நமது வளம், நமது மக்கள் தொடர்பான அறிவு இருக்கின்ற கட்சியோடு தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். தேசிய காங்கிரஸ் அந்த அறிவோடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த அறிவோடு அரசியல் செய்து வந்திருக்கிறது. அனுபவம் இருக்கிறது. தேசிய காங்கிரசின் தலைவரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தெரியுமா? அப்ப இந்த ஓண்டா போற இன்னும் என்ன?
அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய எமது தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இனிய துஆவோடு முடித்துக் கொள்கிறேன்.